ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் அம்மா யாரிடமும் எந்த இடத்திலும் உனக்கான நியாயத்தை கேட்டு நிற்பேன். உனக்கான நியாயத்தை பெற்று தருவேன். இந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். நீ அழாதே கண்மணி. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதுக்கு சமம். சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கை இல்லை. சம்பாதித்த பணத்தில் சந்தோஷமாக இருப்பது, சந்தோஷம் என்பது தானாக வருவதில்லை. நாமத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீ வாழும் இடத்தில் சந்தோஷம் இல்லை, வாழும் விதத்தில் தான் இருக்கிறது சந்தோஷம். சவாலான நாட்களை சந்தித்தால்தான் சந்தோஷமான நாட்களை அடைய முடியும். இப்போது நீ சந்தித்தது சவாலான நாட்கள். இனிமேல் நீ சந்திக்க போவது சந்தோஷமான நாட்கள். தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் அம்மா என்று தானே குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றாய். என் கண்மணியே, தவறு செய்தவர்கள் எப்பொழுதும் தப்பிக்க முடியாது. மனிதர்களிடம் இருந்தும் சூழ்நிலைகளில் இருந்தும் சில சமயம் கடவுளிலிருந்தும் தப்பிக்கலாம். ஆனால் அவர்களின் கர்மாவில் இருந்து தப்பிக்க இயலாது. கர்மா தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நொடியும் கண்காணித்து கொண்டே இருக்கின்றது. அம்மா, எந்த தவறும் செய்யாமல் நான் தான் கர்மா கர்மா என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். தவறு செய்பவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று வருந்துகிறாய். பெரிய குற்றங்களுக்கு தண்டனை பொறுத்துதானே கொடுக்கப்படும். அதனால் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அவர்களை அம்மா பார்த்து கொள்வார் என்று என்னிடம் விட்டுவிடு. நீதியும் நியாயமும் ஒருபோதும் தோற்காது. அநீதி இழைக்கப்பட்ட இடத்தில் நான் வந்து நிற்பேன். உனக்கான நியாயத்தை நான் பெற்று தருவேன். ஒன்றை மட்டும் மனதிற்கு வைத்துக்கொள். அநியாயமும் அநீதியும் என்றைக்கும் ஜெயிக்காது. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் காலம் சென்றாலும் அதர்மத்திற்கு தண்டனை கிடைக்காமல் போகாது. தர்மத்திற்கு வெற்றி கிடைக்காமல் போகாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். இந்த வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் இழுபறியாக இருக்கும் ஒரு விஷயத்திற்கு முடிவு கட்டும் காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எதற்கும் வருந்தாதே. உன் அம்மா உன்னோடு தான் இருக்கின்றேன். என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்று நம்பிக்கை கொள். நல்லதே நினை, நல்லதையே நடத்தி கொடுப்பேன் உன் அம்மா. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.